வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு வெப் சீரிஸ். இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒன்று திடுதுப்புன்னு டேய் நீ எப்படா தமிழ் டப்பிங்கில் வந்த அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரெண்டுமே தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக அதில் பார்த்தலாம். ஒன்று வந்து நீங்கள் குடும்பமாகவே பார்க்கலாம், இன்னொன்று அந்த சீரிஸ்க்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது 18+க்கான சீரிஸ் மட்டுமே. அண்ட் சோடா புட்டி அனிமேன்னு நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சாச்சு. அதில் அனிமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் அதில் வரும். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக டாண்டாரனோட மொத்த ரீகேப்பும் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அந்த சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனிமி சம்மந்தமான விஷயத்தை அதில் மொத்தமாக பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்பெஷல் ஆப் சீசன் 2. 1.5 அதெல்லாம் பார்த்தா தான் புரியுமானா, அட்லீஸ்ட் ஒன்றை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இம்மத் சிங் யார், மற்ற கேரக்டர்ஸ்லாம் யார், அவங்க டீம் யாருங்கிற விஷயம் தெரியும். ஸோ அதோட இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஏன்னா இம்மத் சிங்கோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த சீரிஸில் என்ன அடுத்தடுத்துன்ற மாதிரி இவ்வளோ பிரச்சனையை சமாளிக்கிறாருன்னும் போது இன்னும் அவரை பற்றின விஷயங்கள்லாம் புரியும். ஏன்னா அவரோட ஃபேமிலி சைடு எல்லாமே சீசன் 1 கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. சரி, இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க வழக்கம் போல தான் சீசன் 1 2 பேர் வந்து இம்மத் சிங் உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு விசாரணை தொடங்குவாங்கல்ல, அதே விஷயம், அதே டெய்லர், அதே வழக்கை தான் இதுலேயும் பண்ணுறாங்க. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவரா ஹிம்மத் சிங் அவங்க கிட்ட இப்போ விஷயத்தை கேட்குறாரு. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, இவர் நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவர் முக்கியமான ஆஃபீஸர், இவரை பற்றி ஏன் சில விஷயங்கள் இந்த ஃபைல்ஸில் இல்லை, அப்படி என்ன வேலைகளை இவர் பார்த்தாரு, எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிய வரணும், உங்கள் 2 பேருக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும், அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை ஹிம்மத் சிங் அவங்கக்கிட்ட விசாரிக்க, அது இல்லாமல் முக்கியமான ஒரு ஆளை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த கடத்தல் கும்பலுக்கும் ப்ளஸ் இந்த ஆஃபீஸரை பற்றி விசாரிக்கிறதுக்கும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கும் என்னென்னலாம் சம்மந்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மொத்த சீரிஸும். இதில் ஹிம்மத் சிங்கோடைய கேரக்டராக இருக்கட்டும், சீசன் 1லேருந்தே பார்க்குறோம், மனுஷன் வந்து அலட்டிக்காமல், அதாவது அவர் நீங்கள் டென்ஷன் ஏற்றுற சமயத்தில் கூட அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்படி இந்த 2 பேரை மட்டும் இல்லை, இல்லை ஏகப்பட்ட பேரையும் அசால்ட்டாக சமாளிப்பார். அவரும் ப்ளஸ் டீமும் சேர்ந்து இதில் பல பிரச்சனைகளை சமாளிக்கணும். பத்தாவதுக்கு அவங்க பொண்ணு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்களேன்னும் போது அங்கேயுமே ரியாக்ட் பண்ணணும். இப்படி பல இக்கட்டான சூழ்நிலைகளில் மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிற மாதிரி இதில் பல விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் வழக்கம் போல சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா சீசன் 1லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு கடையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதுலேருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுப்பார். அவர் ஒரு தேரியை உருவாக்கி, சார் எனக்கு என்னமோ இது டவுட்டாக இருக்குது, நீங்கள் நம்புற மாதிரி இது கிடையாதுங்கிற மாதிரி அவர் ஒரு ரூட்டில் போவார். அதே மாதிரி தான் இதுலேயுமே, இல்லையே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிற மாதிரி அவர் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் டீம் மூலியமாக தெரிஞ்சுக்கிற அந்த விஷயங்கள் இதில் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் வர மற்ற கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பாஸ் கேரக்டர் நமக்கு சீசன் 1 ரொம்ப பிடிக்கும். 1.5 கூட அந்த மனுஷன் மேலே இவருக்கும் இம்மத் சிங்க்கும் எப்படி பாண்டிங்கிறது தெரியும். இதில் அந்த கேரக்டர் பெருசாக யூஸ் பண்ண மாதிரி தெரியல, சும்மா அப்படி வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஒரு டெக் ஜீனியஸாக ஒரு முக்கியமான கேரக்டரும் இருப்பார். ஸோ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர்னால என்னெல்லாம் பிரச்சனை வருங்கிற மாதிரி அந்த கேரக்டரை காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் கேரக்டர் அவர் வந்து இவருக்கே சீனியரா, இவருக்கே பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தவரன்ற மாதிரி இம்மத் சிங்குக்கே பாஸாங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லான கேரக்டர்னு இம்மத் சிங் சொல்லுவார். ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவர் பார்க்குற வேலையை காட்டலை. அண்ட் வில்லனோட பிளான் என்ன, அவன் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான், அது எப்படி நம்ம தடுத்து நிறுத்தலான்ற மாதிரி இந்த மனுஷன் மொத்தமாக கண்டுபிடிக்கிற அந்த விஷயங்கள்லாம் பரபரப்பாகவே இருந்துச்சு. அண்ட் இம்மத் சிங்குக்கும் ஒன்றுக்குமான சில எமோஷனலான மூமெண்ட்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு சீசனில் எனக்கு இன்னும் பிடிச்சது, இது வந்து ரொம்ப வழக்கமான விஷயமா இருந்துச்சு. எப்படியும் அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்மளால் வந்து ஓகேம்மா பரவாயில்லம்மா எப்படின்னு சொல்ல போகிறா நமக்கு தெரியும். பட் சீசன் 1 அந்த மனுஷன் ஐயோ பொண்ணு வளர்ந்துட்டாலே இவளை ஃபாலோ பண்ணிட்டு இவளை நல்லபடியாக பார்த்துக்கணுமேங்கிற அந்த ஒரு பதட்டம் வந்து காமெடி கலந்து எமோஷனலாக எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இது அந்தளவுக்கு இல்லை, பட் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 எபிசோடு. ஒன்று அடுத்து என்னங்கிற மாதிரி அந்த பரபரப்பை மெயின்டைன் பண்ணாங்க. பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் டைம் எடுக்கிறது அப்படிலாம் இல்லை. அப்படி டைம் எடுத்தாலுமே கூட அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அடுத்து நாப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி தனித்தனியாக இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற வகையில் பல விஷயங்கள் இதில் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த பரபரப்பான ஏரியாவை இவங்க நல்லாவே கொண்டு போனாங்க. ஸோ எனக்கு எங்கேயும் ஸ்லோ ஃபீல் இல்லாமல் அடுத்து என்ன அடுத்து எப்படி போய் சமாளிக்க போகிறாருங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை நல்லா இருந்துச்சு. இதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள்னால சில விஷயங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் விட்ட ஃபீலும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பிரகாஷ் ராஜ் கேரக்டர் எடுத்துக்கலாமே, அவர் வந்து எப்பேற்பட்ட ஆளு, இம்மத் சிங்குக்கே அவரே பாஸ்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேரக்டர் பண்ணுற விஷயம் அந்த கேரக்டர் சீரியஸாக நடந்துக்கிட்டாலும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கிறது அங்கே ஒரு கேரக்டருங்கிறது அது கொஞ்சம் காமெடியாக ட்ரீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே ஒரு கேரக்டர் பிடிக்கலான்னு போவாங்க, அந்த கேரக்டர் ஒன்றும் பெரிய ஆள்லாம் அப்பாட்டக்கரெல்லாம் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் சீசன் 1 பார்த்தீங்கன்னா இவரை யாருமே நம்ப மாட்டாங்க. முக்கியமாக இவர் ஒரு தேரி சொல்லுவார், 5 பேர் இல்லை சார் 6 பேர்னு சொல்லும்போது 6 பேரா நீ என்ன இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றியான்ற மாதிரி, எப்படா நீ இந்த விஷயத்தை மிஸ் பண்ண, அது இல்லாமல் அந்த 2 பேரை சேர்ந்து இம்மத் சிங்க நீ இதெல்லாம் ஓவராக செலவு பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி அவரை கார்னர் தான் பண்ணுவாங்க. மனுஷன் 6 பேர் நான் சொல்லிட்டேனேன்றதுனால அவர் டீமை வச்சுக்கிட்டு பல விஷயங்களை பண்ணுவார். ஆனால் இதில் இவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே நம்புற மாதிரி இருந்துச்சு. இம்மத் சிங் அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருங்க, அவர் என்ன தேரி சொன்னாலும் அது கரெக்டாக தாங்க இருக்குன்ற மாதிரி எல்லாருமே நிற்க வச்சு, சார் இதுதான் என்னோட தேரி, சார் இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி ஃபீல் இல்லை. எல்லாமே இம்மத் சிங் அவர் சொல்கிறது தாங்க சட்டம் அப்படிங்கிற ஃபீல் கொஞ்சம் அதிகப்படியாக இருந்துச்சு. இதில் எனக்கு ஓவரால் எனக்கு சீசன் 1 இருந்த அந்த ஒரு வைப் இதுலையுமே கிடச்சிது. இந்த
சீசன் 5 தான் பெருசாக செட் ஆகல, அது ஓகே ஃபீல் தான், அந்த மாதிரி இது இல்லை, இது நல்லாவே இருந்துச்சு. தாராளமாக செட் ஆகக்கூடிய சீரிஸ், ஏகப்பட்ட விஷயங்களை சில ட்விஸ்டெல்லாம் கலந்து நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க, தாராளமாக செட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் சீரிஸ்க்கு வருவோமா, பீஸ் மேக்கர் அப்படிங்கிற சீரிஸ். இப்போ சீசன் 2 வரப்போகுது, அதை முன்னிட்டு சீசன் 1 இதோ உங்களுக்காக தமிழ் டப்பிங்க விட்டாங்க. இது வந்து பக்கா 18+ ஆன சீரிஸ். இதில் அப்பட்டமாக அப்படியே காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும், அதில் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இத்தனைக்கும் நீங்கள் தமிழ் டப்பிங்கன்னா கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் அவ்வளோ இல்லை. ஆனால் நீங்கள் நான் ஒரிஜினல்லே பார்க்குறேன், சப்டைட்டில் என்னென்னு புரிஞ்சுக்கிறேன்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா பச்சையாக தான் பேசி வச்சுருப்பாங்க. இந்த சீரிஸ் மொத்தமுமே அப்படி ஃபுல்லாக இறங்கி ஃபன் கலந்த வைப்பு தான். ஆனால் ஃபஸ்ட் எபிசோட் சுத்தமாக ஒட்டலை. ஏய் இப்படி தான் மொத்தமாக இருக்க போகுதா, சீசன் 2 வரை வரப்போகுதுன்றாங்களே, என்ன இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட் எபிசோட் முடியும் போது ஒரு பெரிய வேலையை பார்ப்பாங்க. ஏய் என்னங்கடா இவ்வளோ ஓப்பனாக இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் மூமெண்ட்டில் கொஞ்சம் இந்த சீரிஸோட கனெக்ட் ஆக முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஓகே இதுதான் இந்த சீரிஸோட வைபான்ற மாதிரி அப்படியே அந்த கேரக்டரோட செட் ஆகிடுவான். அண்ட் முக்கியமாக சொல்லுவது சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்கும், அதனால் 18+ ஆட்கள் மட்டுமே பாருங்கள். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளை அதை நம்ம தடுத்து நிறுத்தணும், பட்டர்ஃப்ளைஸை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பீஸ் மேக்கரை கூப்பிட்டு வந்து சார் இந்த வேலையை நீங்கள் முடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி இந்த வேலையை கொடுக்க, சரிடா பட்டர்ஃப்ளைனா என்னன்னு சொல்லுங்கடா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, மாஸ்கை மாட்டும் போதே மாஸ்க் காட்டணும்னு நினைப்பேன், நீ என்ன ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளைங்கிற அதையும் முழுசாக சொல்ல மாட்டேங்கிறேன்னு நம்மளுக்கு எதுவுமே புரியல. இவர்கிட்டே எந்த விஷயத்தையும் சொல்லாமல் ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டீமாக சேர்ந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சாங்க, அதுக்கு நடுவில் பீஸ் மேக்கர் அவர் தனி கோளாறு பிடிச்ச ஆளா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாருங்கிறது தான் மொத்த சீரிஸும். இதில் பீஸ் மேக்கர் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஜான்சினாங்க சும்மா ஆளே பல்கார் பார் அடிச்சு காலி பண்ணுவார் இப்படின்னு அந்த மாஸ் மூமெண்ட்டுன்றத விட குழந்தை புள்ளத்தனமான கேரக்டருங்க அந்த ஆள். திடீர்னு ஓன்னு உட்காந்து பாட்டு கேட்டுன்னு ஒப்பாரி வைப்பார், டக்குனு நான் எது எப்படி பேசணுன்னே தெரியாமல் நான் இஷ்டமேனிக்கு பேசுன்ற மாதிரி ஒரு மீட்டிங்க்கு நடுவில் மனுஷன் ஃபன் பண்ணுவார். சூப்பர்மேன் பேட்மேனா அவனுங்களா பெரிய ஆளா, அவனுங்கன்னா இவனுங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுங்களா கலாய்க்கிறது. ஏன் ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளோ பச்சையாவடா பேசுவேன்ற மாதிரி, உண்மையாகவே நீ தெரிஞ்சு பேசுறியா இல்லை எதுக்காக இப்படிலாம் பண்ணுறன்ற அளவுக்கு ரொம்ப குழந்தை புள்ளத்தனமாக கோளாறுத்தனமாக தான் இருக்கிற கேரக்டர். அவரை பொறுத்த வரைக்கும் ரூலுங்கிறதே கிடையாது, இஷ்டமேனிக்கு நான் வைபிளே சுற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். ஏன் எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹோட்டலில் அந்த பீஸ் மேக்கர் காஸ்டியூம்லேயே வந்து உட்கார வரா, அங்கே இருக்கிற எல்லாருமே ஏன்னா இங்கேடா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கின்ற மாதிரி கலாய்க்கிற மூடு தான் இருந்துச்சு. அண்ட் இவர் தான் எப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் விஜிலாண்டி, அண்ட் இவங்க அப்பா கேரக்டர் அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள், அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு பெருசு வந்து வெறுப்பேற்றுறதுன்னு இப்படி இருக்கிற எல்லாருமே கோளாறு பிடிச்சவங்க. இந்த பாய் சீரிஸில் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஓப்பனாகவே காட்டுவாங்கல்ல, அந்த வைப்பை தரக்கூடிய ஒரு சீரிஸ் இது. அதுக்கு நான் அதோட கம்பேர் பண்ணலை, அந்த வைப்பில் ஒன்று பார்க்கணும்னா இது தாராளமாக செட் ஆகும். ஆனாலும் ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து என்ன சுத்தமாக ஒட்டவே இல்லைன்ற ஃபீல் வரும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதைக்குள்ளே செட் ஆகிடுவீங்க. நான் தமிழ் டப்பில் தான் ட்ரை பண்ணேன், தமிழ் டப்பிங் நீட்டாக இருந்துச்சு. அண்டு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைங்க இருக்குது, அதை இவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ கம் பண்ணிட்டாங்க. ஆனால் சப்டைட்டில் பார்க்கும்போது சீனுக்கு சீன் பச்சையாக தான் பேசுகிறீங்களா, அதை தமிழ் டப்பிங்னா பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. பட் கெட்ட வார்த்தைங்கிறத விட 18+ விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாகவே இருக்கும். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்வது 18+க்கான சீரிஸ் தான் இதுன்னு. அண்ட் சீசன் 2 வரப்போகுது, அதுக்குள்ளே இதை பார்த்து முடிச்சிருங்க. நம்ம சைட்லேருந்து ரீகேப்பும் வழக்கப்போல கன்ஃபார்ம் வரும். அண்ட் இந்த 2 சீரிஸும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.